தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. என்ன பெத்த ஆத்தா மாருக ஓட்டு போட காசு வாங்கினீங்கன்னா 1 வருஷம் சிறை தண்டனையா. நான் சொல்லலை, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு, செய்தியாக வந்திருக்கு, வலைதளங்கள்லாம் வந்துருச்சு. நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கினீங்கன்னா 1 வருஷம் ஜெயிலு. யாருக்கு? பணம் வாங்குறவங்களுக்கு. கொடுக்குறவங்களுக்கு என்னடா கொடுமையாக இருக்குது. வாங்குறவங்களுக்கு 1 ஆண்டு ஜெயில்னா கொடுக்குறவனுக்கு 2 ஆண்டு உள்ளணும்ல. அதை சொல்லலையே. அப்படின்னா எப்படி நீதியாக இருக்கு பாருங்க. ஏழை எளிய மக்கள் மேலே உங்கள் சட்டம் பாயும். ஆனால் வசதியானவனுக்கும் வாழ்க்கையில் தவறு செய்கிறவனுக்கு இந்த நாட்டில் சிவப்பு கம்பளம் விரித்து வைத்து விட்டோம். அதான் மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார். மேல்நாட்டணியன் பெருநாட்சா நபிகள் நாயகத்தை கல்லால் அடித்தது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடலில் போட்டான் மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையில், இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு ஆயுசு முடிஞ்சது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி ஒத்தி மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான், அத்தனையும் செய்வான். மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை. எப்படி இருக்கு பாருங்க. ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையாக வைத்தான். ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு. ஏன்? மாமிசத்தை உண்ணுவதற்காக. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்லை, வியர்வை சுரப்பி இல்லை. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. அதனால எது எந்தெந்த உணவை சாப்பிடணும் முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு 5 மணி நேரம் இடைவெளி இருக்கா இல்லையா? எங்கள் ஐயா வாரியார் சாமி சொல்கிறாரு, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்குறார். என்ன உணவு உண்ணுகிறோமோ அதுக்கு தகுந்த உணர்வு வேலை செய்யும். சாப்பிட்ற சாப்பாடு மனிதனுடைய புத்தியை மாற்றும். மாம்பழம் அதிகம் சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு உண்டாகும். நெய்யை அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். எருமைப்பாலே அதிகமாக குடித்தோம்னா மந்த உண்டாகும். எருமை மந்த பிராணி. மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது. அந்த பாலை குடிச்சுவிட்டு நம்மோட பிள்ளைகளும் இப்போ எனக்கு என்னன்னு பார்ப்போமாங்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது? உணவு மனிதனுடைய உணர்வை கெடுக்கும். தம்பி ரமேஷ், ஒரு பெரிய பங்களா, சரி, பெரிய திருடன் திருட போறேன். ஓஹோ, நாட்டுல சின்ன திருடன் பெரிய திருடன் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி திருடுறாங்க. ஆனா ஒரு பெரிய திருடன் பெரிய பங்களாவுக்கு திருட போறேன். உள்ள ராஜபாளையத்து நாய் கட்டி கிடக்கு. நாயை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம், குலைச்சிருச்சுன்னா தப்பா போயிருமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே நின்னா நாய் அவனை பார்க்குது, அவனு நாயை பார்க்குறான். சத்தம் போடல, நாய் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இவன் யோசிச்சா ரொம்ப நல்ல நாயா இருக்கும் போல இருக்கு. கிட்ட போய் கதவுல கை வச்சு பார்ப்போம்னு கிட்ட போய் கதவுல கை வச்சேன். அப்பவும் நாய் அவனை பார்க்குது, அவன் நாயை பார்க்குறான். ஆனால் குலைக்கல. ரொம்ப நல்ல நாயா இருக்கும் போல இருக்கேன். படக்குன்னு ஏறி கதவுல இருந்து உள்ள குதிச்சான். இப்பவும் நாய் அவனை பார்க்குது, அவன் நாயை பார்க்குறான். நாய் குறைக்கல. ரொம்ப நல்ல நாயா இருக்கு. நாய்க்கு போட்டாலும் நல்ல விதி போடணும். சில வீட்டில் நாய் மெத்தையில் படுத்து கிடக்கு, சில வீட்டில் நாய் ரோட்டில் அடிபட்டு கிடக்கு. அப்படித்தான் மனுஷ வாழ்க்கை இருக்கு. ஆனாலும் பாருங்க, அது குலைக்காம இருந்தோம். நேராக வீட்டுக்குள்ள திருடலாம்னு போனவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. உள்ள போய் திருடுற போது குலைச்சிட்டா பிடிச்சி வச்சு விடுவாங்களே. அப்போ என்ன செய்யலாம்? திரும்பி வந்தேன். நாய் நல்ல நாயா இருக்கு, நம்ம ஏதாவது கொடுப்போம்னு மடியிலேருந்து 2 ரொட்டி துண்டை எடுத்து போட்டேன். அது வரைக்கும் சும்மா இருந்த நாய் அப்போ கடந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. பதறி போனேன். சும்மா தானே இருந்தேன் இவ்வளோ நேரம், ஏன் இப்போ குலைக்கிற, ஏன் கத்துறான்னு கேட்டேன். நாய் சொன்னது, நீ எதோ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், இரவில் வந்துட்ட, சரி வந்தாங்க நான் படுத்து கிடந்துட்டு காலையில் போவேன்னு நினச்சி நான் பேசாமல் இருந்தேன். எப்போ நீ இலவசமாக 2 ரொட்டி எனக்கு போட்டியோ அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன்டா நீ இந்த வீட்டை சூறையாட வந்திருக்கிறாயின்னு புரிஞ்சு குலைச்சிச்சான். நாய்க்கு தெரியுது. நாய்க்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. 5 அறிவு உள்ள நாய்க்கு தெரியுது இலவசம் கொடுத்தா திருட போறான்னு. தலையில மிளகா அரைச்சிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு 5 அறிவு உள்ள நாய்க்கு. நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தா நல்லது. சரி பார்ப்போம். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண என்ன கையில உடம்பு நல்லா இருக்கா? நலமோடு இருக்கு. ஆரோக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்க. அது போத கொஞ்சம் வருத்த என்ன, நாட்டுக்குள்ள வந்துருந்தீங்கன்னா உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு முக்கணியோட சாப்பாடு போட்டுருப்பான். அழகான சாப்பாடு சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க. காட்டுக்குள்ள வந்துட்டீங்களேன்னு கொஞ்சம் வேதனையா இருக்கு. உங்களுக்கு எது உபசரணையா கொடுக்க முடியும்னு ஒரு வேதனை மனசு இருக்கு பாருங்க. அதுவே போதும். இருந்தாலும் கொடுக்கணும் இல்லையா? மனசு இருந்தா மார்க்கா இருக்குல்ல. ஐயா, ராமாயணத்துல குகன் கொடுத்தார் ராமனுக்கு தேனையும் மீனையும். ஆமா, கொடுத்ததுனால ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. உயர்ந்த இடத்துல இருக்கு, மீன் தண்ணிக்குள்ள இருக்கு. நம்ம நட்பு ஆழமாவும் இருக்கணும், உயர்வாவும் இருக்கணும்னு கொடுத்தார். அப்படின்னு கொடுத்தாரு. பக்கத்துல இளையாங்குடியில ஒரு நாயனார் பிறந்தார். இளையாங்குடி மாற நாயனார்னு. நள்ளிரவில வந்தான் ஈசன் அவரை சோதிக்க. கடுமையான மழை பெய்து இருக்கிறது, நல்ல கோடை நேரம். விவசாயம் விதைச்சிருக்கிறாங்க, வயல்ல நெல்லெல்லாம் விதைச்சாச்சு. அன்னைக்குன்னு மழை பெய்யுது. அவங்க ஏற்கனவே கடல்ல இருக்காங்க. ரொம்ப வருத்தவர், சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இப்படி மழை பெஞ்சிச்சுன்னா என்ன செய்யறது? நனைஞ்சு போய் வந்த ஈசன் கதவை தட்டுறாரு. மாற நாயனார் கதவை திறந்து பார்க்கிறார். சிவனடியார் நெத்தியில சிவச்சின்னம், கழுத்துல ருத்ராட்சம்,
காவி உடை அணிந்திருக்கிறார். இவர் சிவனடியார்னா அப்படியே காலில் விழுந்துட்டார். ஓஹோ. இந்த நேரத்தில் வந்திருக்கீல ரொம்ப நனைஞ்சு வச்சு குளிரா இருக்குமேனு உள்ள கூட்டிட்டு வந்து உட்காருங்க. அந்த சரியான ஆடையை காய வச்ச ஆடையை கொடுத்து அந்த நனைஞ்ச ஆடையை உலர்த்த சொல்லி அமர செய்தார். அவர் சொன்னாரு, நான் ரொம்ப பசியோட இருக்கேன், ஏதாவது சாப்பாடு இருக்கும். ஐயோ, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒண்ணுமே இல்ல காட்டுக்குள்ள வந்துட்டே கொடுக்க முடியலன்னு. ஆனா அவர் அதை நினைக்கல. மனைவியும் கணவனுமா பேசிக்கிறாங்க, நம்மளே சாப்பிடாம பட்டினியா இருக்கிறோம், அவர் வந்து அடியார் வந்து சாப்பிடலன்னு கேட்கிறாரு. நம்ம இல்லேன்னு சொன்னா சிவனுக்கு செய்த பெரிய பாவமாயிருமே. நம்ம என்ன செய்து பக்கத்து வீட்டுல கேட்கலாம்னா ஏற்கனவே வாங்கினது கொடுக்காம இருக்கு, அவன் வேற கேப்பியா, அதுக்கும் பாதிச்சாமத்துல போய் யார் வீட்டுல கேட்கறது, கொடுக்க மாட்டாங்க, முடியலையேன்னு 2 பேரும் யோசிக்கிற போது மனைவி சொன்னாங்க, எங்க சாயந்தரமா தானே வயல்ல நெல்லு விதைச்சோம், போங்க இந்த தண்ணியில மிதக்கும் போய் அரைச்சிக்கிட்டு வாங்க. உடனே அவர் ஒரு கூடை எடுத்தாரு, வயலுக்கு போனாரு. அங்கே தண்ணியில மிதந்த நெல்மணிகளை அரைச்சிக்கிட்டு வந்தாரு. உடனே வானொலியில இட்டு வறுத்தார்கள், அதை இடித்தார்கள், அதை உணவா சமைச்சாங்க. இப்ப அது அடுப்பு பத்த வைக்க கூரை நனைஞ்சு வச்சு உள் வீட்டுக்குள்ள இருந்த கூரையை பிரிச்சு அதையவே வச்சாங்க. இப்ப தொட்டுக்கு ஏதாவது பண்ணணுமே, அந்த வீட்டுக்கு பின்புறமா இருந்த கீரைகளை பறிச்சுக்கிட்டு வந்து அதையே வச்சு அதையே இறைவனுக்கு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கும் 63 நாயன்மார்களிலே இளையாங்குடி மாரநாயனார் பேர் பெற்றிருக்கிறார். எதையாவது ஒண்ணு கொடுக்கணும். பாத்தீங்களா, மனசு இருக்குல்ல, உங்க வாயாலே வந்துருச்சு. பாத்தீங்களா, எதையாவது ஒண்ணு கொடுக்கணும்யா, கொடுத்தாத்தாயே அதுக்கு உண்டான பெருமை. அப்ப அதே மாதிரி நான் கொடுக்கணும், எனக்கு பெருமை சேர்க்கணும். நான் கொடுக்கறது நீங்க வாங்கி சாப்பிடணும். நல்லது, இதுல என்ன இருக்கு, இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேனப்பா, இருந்தாலும் எனக்காக, ஏன்னா நான் காற்றை உணவாக உட்கொள்வோம், அதுக்காக நான் போய் காற்றை போன்ற அடியார்கள் யாராவது வந்தா அவங்களுக்கு கொடுங்க. இல்ல இல்ல, நான் சாப்பிடுறது இல்ல. இப்போதைக்கு வந்திருக்கிறது நீங்க உங்களுக்கு கொடுத்து நான் சிறப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப பிரியப்படுறானே, என்ன வச்சிருப்பேன், ஒரு கட்டிங் இருக்கு சாப்பிட. யாரா அவன் மடப்பையில, அதுதான் பெரும் துயரமா இருக்கு. மேற்கொண்டு அதை வேற சொல்லிக்கிட்டு ஏங்க ஏயா அதை விடியா வேணாங்கிறீங்களே, அதை சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம். ஆமா, இப்ப 97% பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, எல்லாம் மருத்துவமனை வீதிக்கு வீதி வந்துருச்சு. ஏன் பணத்தை கட்டுங்க, புள்ள நாங்க கொடுக்குறாங்க, டெஸ்டியூ பேபி. ஆமா, சோதனை கருத்தரிப்பு மையம். அப்படின்னா புள்ளையா இருக்குமான்னு பாத்தியா, புள்ளையா இருக்கு. நாட்டு கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் வித்தியாசம் தெரியுதா? நாட்டுக்கோழி அடி பிடிக்க முடியாதுல்ல, நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியை திறந்து அவுத்து விட்டா பிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. நமக்கு ஒரு பசுமாடு கொடுத்துருக்காங்க, படுத்தா எந்திரிக்குது இல்ல, எந்திரிச்சா படுக்குது இல்ல, அம்மானு கத்துது இல்ல, அது ஒரு சைஸா கத்துது. என்ன கொடுமை இதெல்லாம். அப்ப எல்லாத்தையும் 2 உருவாக்கிட்டான் மனுஷ பைய பேராசையில, அத்தனையும் நாசமா போச்சு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த காலத்துல குழந்தைகளுடைய அழுகையை வச்சு கணிப்பாங்க. ஆமா, இது ரொம்ப வீரியமான பிள்ளை, இது வீரியம் இல்லாத பிள்ளை இருக்கானா இல்லையான்னு அப்படின்னு அழுகி வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை அழுகும் பாத்திருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளை அழுகிறத கேட்டிருக்கீங்களா? அப்படின்னு கத்தான் வீரியம். உடனே சொல்லுவாங்க, வீரியம் அழுகுறான்டா, ரொம்ப ஆம்பளை சிங்க வீரமா வளருவான்டா. பொம்பளை பிள்ளை அழுகிறத பாத்திருக்கீங்களா? அப்படின்னு பக்குவமா அழுகு. என்ன கொஞ்சம் மென்மையானவள் பெண். பொம்பளை பிள்ளை ரொம்ப ஒழுக்கமா வளரும்டா, கண்ணியமா வளரும்டா, சத்தம் கூட ஓங்கி வரல பாரு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வேணா எப்படி வேணாலும் சிரிக்கலாம், கட்டுப்பட்டு பொது வெளியில வரும்போது பொம்பளை பிள்ளைய அப்படி சிரிக்க கூடாது அப்படி சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைய பிறந்தா, இப்ப பிறக்கிற பிள்ளைய பூரா அப்படி அழுதுகிட்டா பிறக்குதுங்க. வேற என்ன செய்யுங்க, ஆம்பளை பிள்ளை அழுகிறத பாத்திருக்கீங்களா? எப்படி என்னது பாவி போய் அப்பன் பார்த்த வேலை. பொம்பளை பிள்ளை அழுகிறத பாத்திருக்கீங்களா? எப்படி ஒரு வேளை நீங்க பெரிய சாதனைடா.